நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமில் January 9 to 12. Click the link below and register. கட்சிகள் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தொண்டர்களோட சேர்ந்து கட்சியும் வந்து உங்களுக்கு ஆதரவா இருக்கணும். அப்போதான் வந்து நீங்க ஜெயிக்க முடியும். வெறும் கட்சியை மட்டும் நீங்க பேர்ல சேர்த்து வச்சுக்கிட்டு ஜெயிப்போம்னு சொன்னா சரி வராது. இன்னைக்கு முக்கியமா காங்கிரஸ் அண்ட் விசிகா. இப்போ காங்கிரஸுடைய தொண்டர்கள் போவாங்களா அப்படின்றத விட கேள்வி என்னன்னா, காங்கிரஸ்ல இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்களே, இதை திமுகவால கண்ட்ரோல் பண்ண முடியலையே ஏன்? அப்போ பாருங்க, இவங்க இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கிறாங்க, இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, காங்கிரஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, காங்கிரஸ்ல யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, திமுக என்ன பண்ணாங்க? அப்போ திமுக பலகீனமாகி கொண்டு வருகின்றது. அதனால தான் ஆளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை அவங்களால இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியவில்லை அப்படின்ற இமேஜ் வருதா? இப்போ நீங்க வந்து என்ன ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, அந்த வீடியோ 2 நாள் வரலன்னா நான் உங்களை கூப்பிட்டு கேட்கறேன்ல, என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் போடல கேட்கறேன்னா இல்லையா? எனக்கே இவ்வளோன்னும் போது, அப்போ கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்கும் பார்க்க போகின்ற ஒரு விஜய் படம், கடைசி திரைப்படம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும்னா இவர் வாயை திறக்க மாட்டாரா? அப்போ ஏன் வந்து திரை உலகம் வந்து இன்னைக்கு இப்படி ஒற்றுமை இல்லாம இருக்கு? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணுமா வேணாமா? அவங்களே குரல் கொடுக்கல. எங்க சினிமாவில் இருக்கவங்களே சும்மா இருக்காங்க, அரசியலில் இருக்கவங்க ஏங்க கடந்து குதிக்கிறீங்க? சும்மா போய் அப்படி ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாருங்க, இவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாம் வந்து எதுக்கு நம்ம நடத்துகிற பள்ளிகளில் இந்தியை சொல்லி கொடுக்கணும்? நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை வந்து அரசியலில் மேல்மட்டத்தில் இருக்கவங்க பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கு மட்டும் எப்படி வந்து இந்தி கிடைக்கின்றது அப்படிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் பராசக்தியின் வெற்றியாக நான் பார்க்குறேன் விக்ரம். அதுக்காகவாது எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும். இதைத்தான் வந்து பாஜகவில் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டத்தை மதிக்கலை, நீதிமன்றத்தை மதிக்கலை அப்படின்னு இதே நீதிமன்றத்திலேயே வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சர்வே தூணில் ஆரம்பிச்சு, சமணர் தூணில் ஆரம்பிச்சு, அது என்ன தூண்னே தெரியாதுன்னு ஆரம்பிச்சு, அரசு டிபார்ட்மெண்ட்டே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஞானி, அரசியல் சக்கரவர்த்தி, இன்னொரு புதுசாக ஒரு பட்டம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது வாழும் சோ அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அருண் சார் தான் நம்ம அடைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். அதாவது கூடிய சீக்கிரமே என் தலையை மொட்டை அடிச்சிருதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்குது. இல்லை சார், அதுவும் நல்லா இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியுது, இப்போ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்துச்சு சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு மாறி முடித்த உடனே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூரில் ஒரு கோயில் அடிக்கிறாங்க சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அரசியல்கள் ரொம்ப சூழ்நிலையாக இருக்கும்போது யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதுதான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா திமுக தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தேன். இது எப்படின்னா 18 ஓவர் வரைக்கும் அப்படியே நல்லா அடித்து நவுத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கண்ணை மூடிக்குன்னு சொல்லலாம். இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, என்ன ஒன்று 2 ஓவர், என்ன ஒரு 10 ரன்னு, விக்கெட்டு கையில் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் வரைக்கும் வருவாங்க, நல்லாவும் அடிப்பாங்க. ஆனால் ஃபைனலில் கடைசி நிமிஷத்தில் டெட் ஓவரில் தோப்பாங்க சார். இப்போ இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் அதெல்லாம். அந்த மாதிரி இன்னைக்கு திமுக வந்து அந்த கடைசி கட்டத்தில் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. அது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை. ஸோ இன்னைக்கு வந்து திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைந்து கொண்டே வருகின்றன. ப்ரொவைடட் இந்த பக்கம் அவங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும். அதை பண்ணாங்கன்னா கப்பை வாங்கிட்டு போயிடலாம். பட் ஆனால் இப்போ திமுக பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க ஜெயிக்கிறதுக்கான யுக்தியெல்லாம் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா 3000 ரூபா கொடுத்துட்டாங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் கொடுத்துட்டாங்க, அடுத்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துட்டாங்க. இன்னும் இந்த ஆசிரியர்கள் போராட்டம் மட்டும் கொஞ்சம் வலுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் தான் பிரச்சனையாக பார்க்கப்படுது. எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, ஒரு சில ஆயிரங்கள், அவ்வளோதான் விடுங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அது ஓபிஎஸ் கிடையாது, அது வந்து டிஏபிஎஸ் அப்படின்னு அது 10% பிடிச்சிட்டு அதுவே வந்து பல பேர் உள்ளுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க. என்ன வந்து ஓபிஎஸ்ன்னு கேட்டோம், ஓபிஎஸ்னால் அதில் நம்ம கிட்டே ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து அரசு ஊழியர்கள் வந்து திமுக ஆதரவு தான் விக்ரம். அதனால் அது வந்து பென்ஷன் ஆர் நோ பென்ஷன் அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது.
அண்ட் அந்த ஆசிரியர்கள்லேயே கூட ஒரு சிலர் அவங்க பேசினது பாருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் இந்த மாதிரி பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. பட் உள்ளுக்குள்ள கூட்டணி கட்சிகள் அந்த பலத்தை நம்பி தான் திமுக இருந்தது, இருக்க போகின்றது. ஆனால் கட்சிகள் மட்டும் கூட இருந்து தொண்டர்கள் ஆதரவு இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கட்சிகள் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் தொண்டர்களோட சேர்ந்து கட்சியும் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். வெறும் கட்சியை மட்டும் நீங்கள் பேரில் சேர்த்து வச்சுக்கிட்டு ஜெயிப்போம்னு சொன்னால் சரி வராது. இன்னைக்கு முக்கியமாக காங்கிரஸ் அண்ட் விசிகா எல்லாம் சொல்லுவாங்க, விசிகா என்னங்க அவங்களுக்கு எவ்வளோங்க ஓட்டு இருக்குது அப்படின்னு. அவங்களுடைய அதாவது யானையோட பலம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரெடிபிள் அலையன்ஸில் திருமா அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு 8லேருந்து 12% வாக்குகளை அவரால் ஸ்விங் பண்ண முடியும் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக. கிரெடிபிள் அலையன்ஸ்னு சொன்னேன் உடனே நீங்கள் வந்து இந்த 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லக்கூடாது. அந்த கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. ரெண்டாவது, அவரே இன்னொரு சமயத்தில் சொல்லியிருக்காரு, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, கலைஞர் சொன்னார் நாங்கள் இந்த தடவை நிறைய நிற்கணும் அதனால் நீங்கள் போயிருங்கன்னு சொன்னார், அதனால் நாங்கள் வந்தோம்னாங்க. ஸோ அது ஒரு நான் சீரியஸ் எஃபர்ட்டாக தான் பார்க்கணும். அந்த மாதிரி சொல்லி இவர் வந்தார் அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே விசிகாவின் ஆதரவு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, அவருக்கு நல்லா தெரியுது. அதை வந்து வெளிப்படையாகவே அவர் கூட்டங்களில் தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசியிருக்காரு. காங்கிரஸில் இப்போ நல்லாவே தெரியுது. இப்போது காங்கிரஸுடைய தொண்டர்கள் போவாங்களா அப்படின்றத விட கேள்வி என்னன்னா, காங்கிரஸில் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காங்களே, இதை திமுகவால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே ஏன்? இப்போ பாஜகவில் ஒரு சிலர் வந்து ஏதோ கூட்டணிக்கு எதிராக பேசினாங்கன்னு சொன்னால் உடனே பாஜகவில் அவங்கள கட்சியை விட்டு நீக்கினாங்க. அது ட்விட்டர்லலாம் வந்தது, இதை பாருங்க அவர் எண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போது அதே மாதிரி காங்கிரஸில் இந்த மாதிரி கூட்டணிக்கு எதிராக பேசுகின்றார்கள். இவங்கெல்லாம் சொல்கிறது என்ன, ராகுல் காந்திக்கு எதிராக பேசுகின்றார்கள் அப்படின்னும் போது அப்போ உடனே கட்டம் கட்டியிருக்கணுமா வேணாமா? ஏன் பண்ணலை? அப்போது பாருங்கள், இவங்க இவ்வளோ தைரியமாக பேசினுக்கிறாங்க, இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, காங்கிரஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, காங்கிரஸில் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, திமுக என்ன பண்ணாங்க? அப்போது திமுக பலகீனமாகி கொண்டு வருகின்றது. அதனால தான் ஆளுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, அதை அவங்களால இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியவில்லை அப்படின்ற இமேஜ் வருதா? இதுதான் வந்து அவர்களுடைய சரிவின் ஆரம்பம்னு நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா காங்கிரஸில் இருக்கவங்கெல்லாம் வந்து வாயை மூடிட்டு கூட்டணிக்கு எதிராக எதுவும் பேசாமல் அவங்கள அடக்கி வைக்க முடியலைன்னு சொன்னால் இதுதான் வந்து திமுகவின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு 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 விதையை விதைத்து விட்டார்கள் அங்கே போனா அப்படின்னு. அப்போது அவங்கெல்லாம் வந்து அதைத்தான் யோசிப்பாங்க. இதுதான் நான் சொன்னேன், இன்னைக்கு நிலைமையில் திமுக நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே சார் அடுத்ததாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் சார், அதாவது சினிமா. இப்போ பார்த்துருப்பீங்க ஜனநாயகம். நான் ஒன்றும் பார்க்கலப்பா. படத்தை சொல்ல சார், என்ன பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஓகேங்களா. எதுக்கு இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க? ஒரே ஒரு படம், கடைசி படம் ரிலீஸ் பண்ணிட்டு விட்டு போனால் முடிஞ்சு போச்சே. யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்றீங்க? யார்? பாஜக தான் சார், வேற யாரு கொடுக்க முடியும்? அவங்க அழுத்தம் கொடுக்கணும் எனக்கு புரியல. இல்லை, ஒன்று பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி இருந்துச்சு அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்களா? இல்லை இப்படி அழுத்தம் கொடுத்தா அவங்க வந்து கூட்டணியில் வந்து சேர்ந்துருவாங்களா? சேர போகிறது கிடையாது. தொண்டர்கள் வந்து இன்னும் விகரசா பார்த்தீங்களா, எப்படியாவது பாஜகவை எதிர்ப்போம், திமுகவோட எங்களுக்கு எதிரி இல்லை, பாஜக தான் எதிரி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு அவங்களோட போய் சேர முடியுமா? ஏதோ அந்த படத்தில் இருக்கு விக்ரம், அதனால தான் வந்து இந்த அளவுக்கு சென்சார் போர்டில் இது பண்ணுறாங்க. துஷார் மேத்தா அவர்களே அப்பியர் ஆயிருக்காரு அப்படின் போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ பாஜக அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா, அவரே சும்மா இருக்கிறாரு, ஏன் நீங்கள்லாம் கடந்து குச்சி நிற்கிறீங்க? விஜய் இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? அவருக்கு என்ன சார் பிரச்சனை? நடிச்சாச்சு, காசை வாங்கியாச்சு, வீட்டில் உட்காந்தாச்சு, முடிஞ்சுது. போட்ட ப்ரொடியூசர் தான் சார் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓஹோ, இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, அந்த வீடியோ 2 நாள் வரலன்னா நான் உங்களை கூப்பிட்டு கேட்குறேன்ல. ஒரு நாள் வரலன்னாவே கேட்பீங்க சார். என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் போடல கேட்குறேன்னா இல்லையா? எனக்கே இவ்வளோன்னும் போது அப்போ கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்கும் பார்க்க போகின்ற ஒரு விஜய் படம், கடைசி திரைப்படம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து ரிலீஸ் பண்ணல முடியும்னா இவர் வாயை திறக்க மாட்டாரா? அவரே திறக்கலன்னும் போது நீங்களாம் எங்க, அதுவும் காங்கிரஸ்ல இருக்கவங்களாம் எங்க கடந்து குச்சி நிற்கிறாங்க, ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. ஆயிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது? அது உடமஸ்தனே சும்மா இருக்கும்போது அர்த்தமா என்னத்துக்கு குதிக்கிறான்னு கேட்பாங்க.
நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜக அதிமுக 2 பேரும் சேர்ந்து முட்டு குத்தாங்க தாவேகாவுக்கும் விஜய்க்கும். என்னென்னவோ சொன்னாங்க. அப்புறம் கட்சியில் ஒன்றும் வேலைக்கு ஆளவுடனே சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் அந்த மாதிரி முட்டு குத்துனுக்கிறாங்க. எதுக்கு? மேலேருந்து ஒரு குட்டு கொடுக்குற வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு அழுத்தம்னோ இல்லை இந்த அழுத்தம் கொடுத்து என்ன அச்சீவ் பண்ண போறீங்க சொல்லுங்க? அதெல்லாம் நடக்காது. ரெண்டாவது, அந்த மெர்சல் விஷயத்திலே நம்ம பார்த்துட்டோம். தேவையில்லாமல் ஒரு படத்தை எதிர்த்தீங்கன்னா தான் அது ஓடும், இல்லைன்னா எந்த படமும் ஓடுறதில்லை. அதனால தான் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னாலும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சின்னு ஒன்று வந்துட்டே இருக்குது. அதுவா வருதா இல்லை அவங்களா பண்ணுறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இப்படிலாம் பண்ணாதான் படம் ஓடுது, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பாஜக இது வேணும்ட்டெல்லாம் பண்ணுவாங்கலாம் நான் நினைக்கல. சென்சார் போர்டில் ஏதோ பார்த்துருக்காங்க, இது முடியாதுன்னு இருக்காங்க. அதனால தான் அந்த மாதிரி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லாமலாம் பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சார், நேற்று சரத்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட என் படம் தான் 4 வருஷமா ஒன்று வந்து சென்சார் போர்டில் அப்படியே கிடக்குது, யாராவது குரல் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு எழுப்பியிருந்தாரு. எக்ஸாக்ட்லி. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, சினிமா துறை விஜய் வந்து உச்சகட்ட நடிகர் அப்படின்லாம் சொல்றாங்க. உச்சபட்ச நடிகரா இல்லை உச்ச நடிகரா ஏதோ ஒன்று சொல்றாங்க. அப்போ சினிமாவில் இருக்க ஒரு பிரச்சனைனா ஏன் யாருமே இன்னைக்கு குரல் கொடுக்கல? இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு படம், அது ஒரு லோ பட்ஜெட் படம், சல்லியர்களா, அந்த படத்துக்கு தேட்டரே கிடைக்கல அப்படின்னு அவர் நொந்து நூலா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யாருமே வாயை திறக்கலை. இப்போ இங்கே என்ன நடக்குது? அதே மாதிரி ஒரு சில நல்ல படங்கள், நம்ம கூட அதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பராரின்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடி அந்த ஜமா அப்படின்னு ஒரு படம், அற்புதமாக நடிச்சிருந்தார் அந்த ஹீரோவாக நடித்த பையன், சான்ஸே கிடையாது. அதுக்கு அந்த நடிப்புக்கு அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் வந்து இந்த ஸ்திரீ பாட்டு கட்டுறவர். அது என்ன ஆகும், ஓவர பீரியடு அவருடைய அந்த நடை உடை பாவனைகள் இதெல்லாமே வந்து அந்த மாதிரி ஆகிடும். அவர் ராஜபாட் கட்டணும், அர்ஜுன வேஷம் கட்டணும்னு ஆசைப்படுவார். அது ஒரு வேற மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பண்ணியிருந்தார். நிஜமாவே அவர் குரல் அப்படி ஆகும்னு நினச்சா அப்படி இல்லை. மற்ற சீனில் கடைசியில் சில சீனில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் இங்கே ஆதரவே கிடையாது. அந்த படங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட வந்து விமர்சகர்கள் முன் வரல தெரியுமா? போய் கேட்டும் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏன் வந்து திரை உலகம் வந்து இன்னைக்கு இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருக்குது? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணுமா வேணாமா? அவங்களே குரல் கொடுக்கல. எங்க சினிமாவில் இருக்கவங்களே சும்மா இருக்காங்க, அரசியலில் இருக்கவங்க ஏங்க கடந்து குதிக்கிறீங்க? சும்மா போய் அப்படி ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாருங்கள், இவ்வளோதான் நான் சொல்லுவேன். படம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? ரசிகர்கள் தான் போய் பார்க்க போகிறாங்க. தளபதி தளபதி வேற லெவல், ஆசம் மாசம், இப்படி தான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. நீங்களும் நானும் போய் பார்த்துட்டு வந்து அப்பா அமிர்தாஞ்சன் இருக்கா அப்படின்னு கேட்க போகிறோம். இன்றைக்கி அப்படி பல படங்கள் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஏங்க கடந்து குச்சின்னீங்க? இல்லை இந்த படம் வந்தால் அப்படியே ஜனங்கள்லாம் பார்த்தோன்னா ஆஹா இவர் தான்ப்பா உண்மையான ஜனநாயகன். இது வேற எனக்கு இதில் ஒரு டவுட்டு. நீங்கள் பாஜக அழுத்தம்னு இல்லை, பாஜக இவருக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? ஜனநாயகன் வச்சிருக்காரு. ஜா வந்து வடமொழி எழுத்து, சனநாயகன் அப்படி தானே வச்சிருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி மனிதனுக்கும் சனநாயகம், எளிய மனிதனுக்கும் அதிகாரம், இப்படித்தான் அங்கெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அப்ப சனநாயகன் பேர் வைக்காம நாயகனும் வடமொழி தான். ஐயோ என்ன பண்றது? அப்ப இதுல இருந்து ஏதோ ஒரு இது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதனாலையும் சொல்றேன், அது பாஜக அழுத்தம் இல்லை. போதுமா? ஓகே சார். சார் அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோன்னா பராசக்தி, அதில் வந்து அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட தீ பரவட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை கூட சென்சார் போர்டு கட் பண்ணுமா? என்ன பிரச்சனை வந்துட போகுது அதில்? இல்லை, நம்ம மக்களுக்கு வந்து மொழி உணர்வு வேண்டும். அது துக்ளக் ஷோ அவர்கள் சொல்வார். திமுக வந்து எப்பப்பெல்லாம் வந்து தோக்கிற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் வந்து இல்லை வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் வருதுன்னு சொன்னால் அந்த மாநில சுயாட்சின்னு கையில் எடுப்பாங்க, அப்படி இல்லாட்டா மொழின்னு எடுப்பாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. நான் அப்படிலாம் பார்க்கல. இந்த பராசக்தி படம் இது நமக்கு மொழி உணர்வு வேண்டும் அப்படின்னும் போது இதை எல்லாரும் பார்க்கணும். தமிழக மக்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் தமிழ் உணர்வு வேண்டும், நம்ம பசங்களுக்கெல்லாம் தமிழில் பெயர் வைக்க வேண்டும், நம்ம நிறுவனங்களுக்கெல்லாம் தமிழில் பெயர் வைக்க வேண்டும், ஆங்கிலத்தில் வைக்கக்கூடாது, முக்கியமாக வடமொழியில் வைக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் வைக்கிறது கூட இப்போ வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க போல இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து தமிழில் த டெய்லி பஞ்ச் அப்படின்னு வச்சுருக்கேன்.
ஓகே சார். என்ன சிரிக்கிறீங்க? இந்த டெய்லி பஞ்சுங்கிறது இங்கிலீஷ் இல்லையா சார்? அப்படியா? சரி, அப்போ ஒன்று வச்சிடலாமா? தினம் ஒரு குத்து. இல்லை இல்லை, டெய்லி பஞ்ச் தமிழ் அப்படி வச்சிடலாமா? இதை ஒத்துக்குவாங்க சார். ஏன்னா நீ நிறைய பேர் அப்படிதான் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு வடமொழி பேரை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தமிழன் தமிழச்சி அப்படின்னு போட்டுங்கன்னா அது தமிழ் பெயர் ஆயிடுது. அப்போ நான் டெய்லி பஞ்ச் தமிழ் அப்படின்னு வச்சிடவா? ஏன்னா அண்டு டிவி தமிழ்னு ஒன்று வச்சிருக்கேன். ஆமாம், அதனால அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ இது மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஆங்கிலத்தில் வச்சா இங்கே யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. வடமொழியில் வச்சா தான் கேள்வி கேட்பாங்க. சரிங்க, ஆங்கிலமோ வடமொழியோ தமிழை நீங்கள் தள்ளி விட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வடமொழியை தள்ளிட்டோம், அதை மட்டும் பாருங்கள். தமிழை தள்ளினதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் நிஜமாகவே நாம் தமிழர்களா? நம்ம தமிழில் பேர் வச்சுருக்கோமா? தமிழ் உணர்வு நமக்கு இருக்குதா? தமிழில் வந்து பிழையின்றி எழுத பேச படிக்க நமக்கு தெரியுதா? அப்படின்ற கேள்வியெல்லாம் ஜனங்களுக்கு வந்து விட்டதுன்னா, மக்களுக்கு வந்து விட்டதென்றால் நாம் வந்து எதுக்கு நம்ம நடத்துகிற பள்ளிகளில் இந்தியை சொல்லி கொடுக்கணும்? நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை வந்து அரசியலில் மேல்மட்டத்தில் இருக்கவங்க பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கு மட்டும் எப்படி வந்து இந்தி கிடைக்கின்றது? அப்படிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் பராசக்தியின் வெற்றியா நான் பார்க்குறேன் விக்ரம். அதுக்காகவாது எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும். ஓகே சார், நீங்கள் பார்க்க போகிறீங்களா? பார்த்துருவோம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்ல. இந்த ராமதாஸ் அவர்கள் 2-3 நாள் ஆகும் அப்படின்ட்டாப்ல. நேற்றுக்கு தேமுதிக விஜயகாந்த் கூட்டணி எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பிரிஸ்டோட வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எங்கேன்னு சொல்லலை இன்ன வரைக்கும். ஸோ இப்போ அந்த பெரிய கூட்டணி அமைஞ்சதுன்னா அது திமுகவுக்கு பாதகமாக அமையுமா என்ன? என்ன பெரிய கூட்டணி? அது அதிமுக, பாமக, பாஜக, அந்த தேமுதிக. இல்லை, ஆல்ரெடி அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி அமைந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதுவுமே சொல்லியே சார். அது குடும்பம் தானேங்க. அப்படியா? அங்கே என்ன கட்சி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவர் வந்து விசிகா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெரிய ஆளா? பெரிய ஆளா நான் கேட்கல. இப்போ கட்சிக்குன்னு சில அடிப்படை கொள்கைகள் இருக்கின்றன. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி வரும் ஔவையார் சொல்லியிருக்காங்க. பாமக பாஜக இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன்னு திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கச்ச இவங்க வந்து திமுகவுடனும் சேரலாம், நல்லாட்சி நடக்கின்றது அப்படின்னு சொன்னா அப்போ ஜனங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்புறம் இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ அந்த அடிப்படை அப்படின்றத ஆட்டம் கண்டு விட்டது. நீங்க இருக்க இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கும் நாங்க போறோம் அப்படின்னு தயார்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போது இதை வந்து உங்கள் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? அதனால தான் நான் சொன்னேன், கட்சி அப்படின்றது அன்புமணி அவர்கள் பக்கத்தில், குடும்பம்ன்றது இவர் பக்கத்தில். இப்போ அந்த கட்சிக்கு தலைவராக யாரை போட்டுக்கிறாரு? மற்ற நிர்வாக பொறுப்பெல்லாம் யாரை போட்டுக்கிறாரு? ஏன் அண்ணன் கோகாமணி அவர்கள் இல்லையா? எத்தனை வருஷமாக வந்து கட்சிக்காக பாடுபட்டவர் அவர். இல்லைங்க, நாங்கள் வந்து அந்த பதவி, உங்கள் மகளுக்கு கொடுத்த பதவியை நீங்கள் இவருக்கு கொடுத்துருக்கணும். பேரன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்த பதவியை கட்சியில் காலங்காலமாக உழைச்சவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையே கொண்டு வந்து நீங்கள் கட்சியில் உட்கார வச்சுவிட்டு நாங்கள் தான் கட்சி, இவர் எதுக்கு வந்து அன்புமணியோட பேசினார் அது எனக்கு தெரியலையே. இதெல்லாம் ஒரு இதுவாங்க. அதனால சரி, அதை விட்டுருங்க. அந்த பகுதி இங்கே வரல அப்படின்னாலும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தேமுதிக வந்தால் மட்டும் என்ன ஆகிற போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் விட்டுருங்க. அவங்கள யாரும் சேர்த்துக்க போகிறது கிடையாது. 234 தொகுதியிலும் தனியாக தான் நிற்கட்டும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படி தான். அதாவது அவங்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு என்ன அளவுக்கு இருக்கின்றது, அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன இருக்குது அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாமல் எங்களுக்கு வந்து இத்தனை வேணும் அத்தனை வேணும்னு சரிப்பட்டு வராது. அத்தனையும் கொடுத்து தோற்று போகிறதுக்கா? அவங்கள முதுகில் தூக்கின்னு சுமக்கணும். அந்த கட்சியில் இன்னைக்கு தெரிஞ்ச முகம்னு எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள்? அப்போ புதுசாக வந்து நீங்கள் கொண்டு வந்து போடுவீங்க. ஏன்னா அரசியல் அங்கே வந்து அப்படியே ஸ்தம்பித்து விட்டது விக்ரம். எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல, எந்த பக்கம் வேணா போகலாம், 2 பக்கமும் பேசலாம், இப்போ 3 பக்கமும் பேசிகிட்டு இருக்கலாம். அதனால் யாருமே அங்கே வந்து கட்சி வேலையில் ஈடுபடவில்லை. யாருக்கும் தெரியாது. அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினா மறுபடியும் என்டிஏ தான் அவங்களுக்காக வேலை செய்யணும். எவ்வளோ தான் பண்ண முடியும்? அதனால் வேண்டாம். அவங்க திமுக பக்கம் போகிறாங்களா, தாராளமாக போட்டோம். ஏற்கனவே அங்கே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, யாரும் உள்ளே வராதிங்கன்னு போர்டு போட்டிருக்காங்க. இதில் இவங்க வேற போனாங்க, இவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? அதனால் அதை விட்டுருங்க. ஆல்ரெடி இந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ரென்த்தன் ஆகி நிற்குது, அந்த பக்கம் வீக்கன் ஆகி நிற்குது திமுக பக்கம். ஸோ நான் சொல்கிற மாதிரி தான், ஒன்று நாம் ஜெயிக்கணும், இல்லை அவங்க தோக்கணும். ஏதோ ஒன்று நடந்தாலும் சரி தானே, அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்தது ஓகேங்களா? இது வந்து திமுகவுக்கு ஒரு பாதகமாக அமையுன்னு பார்க்குறீங்களா என்ன? அதாவதுங்க, இது வந்து பாதகம் அப்படின்றத விட இதில் வந்து நம்ம கடைசி வரைக்கும் போராடினா அதுக்கு நமக்கு சாதகம்னு அவங்க நினைக்கிறாங்க. இதைத்தான் வந்து பாஜகவில் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டத்தை மதிக்கலை, நீதிமன்றத்தை மதிக்கலை,
அப்படின்னு இதே நீதிமன்றத்திலேயே வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லின்னு இருக்கிறாங்க. சர்வே தூணில் ஆரம்பிச்சு, சமணர் தூணில் ஆரம்பிச்சு, அது என்ன தூண்னே தெரியாதுன்னு ஆரம்பிச்சு, அரசு டிபார்ட்மெண்ட்டே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அஃபிடவிட் ஃபைல் பண்ணால், ஏங்க கோர்ட்டில் தானேங்க நீங்கள் கொண்டு போயிட்டு வாதங்களை வைக்கிறீங்க, அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறீங்க, ரிப்ளை ஃபைல் பண்ணுறீங்க. அப்போ அதுலேயே வந்து அரசாங்கத்தோட ஒரு அமைப்பு இந்த மாதிரியும் இன்னொரு அமைப்பு இந்த மாதிரியும் சொன்னால், இது எப்படி வந்து இந்த கேஸ் ஜெயிக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இது ஜெயிக்கும்ன்றதுல வந்து அவங்களுக்கு இது கிடையாது. பார்த்தீங்களா, நாங்கள் தான் மைனாரிட்டிக்கு பாதுகாப்பு அப்படின்னு காமிக்கிற மாதிரி. காரணம் வந்து தாவேகா பக்கம் அந்த மைனாரிட்டி வாக்குகள் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால இப்படி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இதனாலெல்லாம் இவங்க வந்து அந்த மைனாரிட்டி வாக்குகள் சரிவை தடுத்து நிறுத்த முடியாது. தப்பு பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக வாக்குகளை இழப்பதற்கு தான் இது வழி செய்யும். ஓகே சார். பட் இருந்தாலும் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லும்போது வந்து இவங்க எல்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப காட்டமான வாதத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? உடனே இதுக்கு வந்து காரணம் சொல்லுவாங்க. ஏன் இப்போ கடைசியாக வந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணாதான் இப்படி நடக்கும். வி ப்ரே தட் நோ கவர்மெண்ட் ஸ்டூப் டு தட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? இப்போ இவங்களுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் போய் ஃபைல் பண்ணுவீங்களா? யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குறாங்களோ உடனே இம்பீச்மெண்ட் மோஷன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. டோலர்கள்லாம் போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து இல்லை சரியில்லை, இது வந்து ஏத்தியானோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி அவங்க மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுப்பீங்களா? சொல்லுங்களேன். அப்போது சட்டம் அப்படின்றது வந்து நீதிமன்ற தீர்ப்பு, அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கோ இல்லையோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் போகிறீங்கன்றது சரி. ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். கவர்மெண்ட்டில் ஒரு வரி போடுறாங்க, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, என்னங்க அவ்வளோ வரி போடுறீங்க அப்படின்னு. அதை நான் கட்டிட்டு தான் கோர்ட்டுக்கு போகணும். கட்டாமல் ஒன்றும் வேணாங்க, கரண்ட் சார்ஜ் சமீபத்தில் கூட பார்த்தோம் ஒருத்தர், அவரே சொன்னார் 3 மடங்கு ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் 3 மடங்கு ஏறின மாதிரி எனக்கு தெரியல. பட் ஏன் சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க பில்லு, அது அவங்க சௌகரியம். அப்போது இது பாருங்க, இது ஏற்றுனது எனக்கு சரியில்லை, நான் கோர்ட்டுக்கு போகிறேன். நான் முதல்ல கட்டிட்டு போ தம்பி, இல்லைன்னா என்ன ஆகும்? நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டி பிடிங்கிட்டு போடுவாங்க. அதனால் கோர்ட்டு தீர்ப்புன்னு போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம், உனக்கு ஆப்ஷனே கிடையாது. புரியுதுங்களா? கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அப்பீல்ன்றது வேற, அது அப்புறம். ஜட்ஜ்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஏன் ஏற்றுக்காம தான் போயேன், என்ன ஆகுது பார்க்கலாம். ஓகே சார். பட் இருந்தாலுமே அவர் மேலே ஜிஆர் சுவாமிநாதன் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க சார், இல்லைங்களா? இவர் சங்கி, RSS அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக புக் வேறு ரிலீஸ் பண்ணுறதாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து அரசு தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது உண்மையாக இருந்தால் அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, அவதூறு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்தெல்லாம் வந்து பறிமுதல் பண்ண சொல்லிட்டாங்க. அது விற்பனைக்கு வரவில்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த புத்தகத்தை பறிமுதல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் அந்த புத்தகத்தை அட்டைன்னு ஒன்று வந்திருந்தது இல்லையா, அதுதான் வந்து ஆமாம் இது வந்து டெரோகேட்ரி, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அட்டை நிஜமாவே அப்படி இருந்ததுன்னா அவங்கள கைது பண்ணியிருக்கணுமா வேணாமா? ஏன் பண்ணல? நாளைக்கு எப்படியும் ஒரு கேள்வி கேட்பாங்க. கேஸ் போட்டாங்கல்ல, அவங்க கேட்க தான் கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? அருணேஷ்குமார் வழக்கு, இந்த வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ மற்ற விஷயத்துலலாம் அந்த வழக்கு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு மட்டும்தான் தெரியுமா? இப்படி தான் கோர்ட்டில் வந்து நம்ம முன்னுக்கு பின் முரணாக ஒவ்வொரு விஷயங்களை பேசும்போது இதுதான் வந்து மாட்டிக்குது அப்படின்றது. இப்போது இங்கே வந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இது பாருங்கள், உங்களுடைய ப்ரேயர் ஒன்று, ஆனால் அதையும் தாண்டி வந்து அதாவது கவிதாயினி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது அரசை மீறியோ என்னவோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது அப்படின்னு. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது இங்கே வந்து ப்ரேயர் ஒன்று ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறவங்க, கரூர் விஷயத்தில் SOP வேணும் அப்படின்னு கேட்டப்போ SITயும் போட்டாங்களே, அப்போ என்ன சொன்னாங்க? அதுக்கு முட்டு கொடுத்தாங்கல்ல வெளியில் சில பேர். இதுதான் எல்லா இடத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா அப்போ நமக்கு முதல்லயே தெரிஞ்சிடும் இந்த கேஸ் வந்து லீகலாக நமக்கு ஏதாவது இருக்கா, ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு கேஸுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்படித்தான் ஆகும். என்ன பண்ணுறது சார்? அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரனுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.